எங்க போகணும்னு சொல்லுமா, கொண்டு போய் விட்டுறோம். டேய், எங்கடா போய் விடுவ? இந்தா இந்த பணத்தை வச்சுக்க, எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ. இந்தா வாங்கிக்க. ஏய், பாட மட்டும்தான் தெரியுமா, பேச தெரியாதா? வெறுப்பேத்தாதடா பாவம் அந்த பொண்ணு, நீ வாங்கிக்கோமா. ஆவாடே, விட்டுது தொல்ல. பாவண்டா, கஷ்டமா இருக்கு. பணம் ஏதாச்சும் வேணும்னா சொல்லி அனுப்பு, நான் அனுப்பி வைக்கிறேன். நாம அனுப்பி வைக்கலாம்னு. ஜிபே இடுன்னு. சரி சரி எடுக்கிறேன். என்னடா அந்த பொண்ணு தண்ணியில வந்து தற்கொலை பண்ணிக்க போறாளா? அந்த பாவம் நமக்கு பிடிச்சிடும் போல இருக்க. ஏய் ஏய் ஏய், என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்க? அதோ இருக்க, வாழ்றதுக்கு வழியை காமிச்சா ஆத்துல குதிச்சு சாக பார்த்தா, செய்யறது செஞ்சுட்டு எப்படி உட்காந்துருக்க பாருங்க. மிரட்டாதரா, இப்பதான் ஆத்துல வந்து தற்கொலை பண்ணிக்க போனா, இப்படி மிரட்டினா கிணத்துல விழுந்துட போறா. அப்புறம் நான் தான் போய் காப்பாத்தணும். நாம காப்பாத்தணும். தங்கச்சி, இந்த ஊம தேவதையை உள்ள கூட்டிட்டு போய் அவ கிட்ட பேசி அவளுக்கு என்ன வேணும், எங்க போகணும்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. வாங்க. 3 நாளா? ஆமா சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். இந்த டைப்ரைட்டர் என்ன மாதிரியே இருக்கு. நான் ஒன்னு அடிச்சா அதுவும் அடிச்சுக்குது. செருப்பு. நோ நோ நோ, ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பா இங்க ஊருக்கு போணும். எக்ஸ்கியூஸ் மீ. 5 காஃபி. 5 காஃபி இல்ல, 5 வருஷம். 5 வருஷம் நான் உன் பின்னாடி சுத்தி இருக்கேன். இந்த 5 வருஷம் நான் மெடிக்கல் படிச்சிருந்தா டாக்டரா இருப்பேன், LLB படிச்சிருந்தா லாயரா இருப்பேன், அட்லீஸ்ட் ஜெயிலுக்கு போயிருந்தா இந்நேரம் ரிலீஸ் ஆயிருப்பேன். என்ன வேணும் சார்? இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். முடியுமா? முடியுமா? நீ அதுல போய் வேலையை பாரு போ. உனக்கு எங்க தெரிய போகுது என் பிரச்சனை? என்ன என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பைத்தியமா? எஸ், காதல் பைத்தியம். அண்ணனுங்க இருக்காங்க. எனக்கு 3 அண்ணனுங்க இருக்காங்க. 2 3 5 வருஷமா நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லிடு. என்ன உனக்கு பிடிக்கலையா? நோ ப்ராப்ளம். டெல் மீ. உங்களை பிடிக்கல அப்படி மட்டும் சொல்லிடாத. ஓகே. எனக்கு எங்க அண்ணனுங்கன்னா ரொம்ப உயிர். எனக்கு எல்லாமே அவங்கதான். அவங்க யார கை கட்டி கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவரைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவரைதான் நேசிப்பேன். வேற யாரையும் எனக்கு பிடிக்காது. கொஞ்ச நாள் நிம்மதியா உன்னோட தொல்லை இல்லாம சந்தோஷமா இருந்தேன். மறுபடியும் எதுக்காக இங்க வந்த? உன் மேரேஜ் காப்பிரைட்ஸ் எல்லாம் உன் அண்ணனுங்க கிட்ட இருக்குன்னு சொன்னல, அதான் ஸ்ட்ரைட்டா அவங்களே அட்டாக் பண்ணிடலாம்னு வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே அவங்க வாயாலேயே மாப்ள அப்படின்னு கூப்பிட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அநியாயமா நீ சாவ போற. I don't care. நம்ம காதலுக்காக எவ்வளவு அடி வேணாலும் வாங்கலாம், ஆனா நம்ம காதல் மட்டும் அடி வாங்கிட கூடாது. அதான் மை பாலிசி. இந்த பாலிசி இன்சூரன்ஸ் எல்லாம் என் அண்ணனுங்க கிட்ட வேகாது. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதம்மா, உனக்கு விஷயமே தெரியாது. உங்க அண்ணனுங்களை நான் ஒரு டைப்பா கைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். நான் குனி வாங்க, குதிப்பாங்க. கமிங் சார். பாத்தியா, சொல்லி ஒரு நிமிஷம் கூட முடியல, அதுக்குள்ள என்ன கூப்பிட்டாங்க. ஓ, எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு நான் தான் தேவைப்படுறேன். இதுக்கு பேர் தான் கிரிப்ல வச்சுக்கிறதுங்கிறது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? லெட்டர் டைப் பண்ண சொன்னேன், அடிச்சியா? இன்னும் அடிக்கல சார். அப்ப நான் அடிக்கட்டா? ஓ, உங்களுக்கு அடிக்க தெரியுமா? எனக்கு அடிக்க மட்டும் தான் தெரியும். ஐயோ அம்மா, அடிக்கிறது இதுவா? நான் டைப் படிக்கிறது நினைச்சேன். ஐயோப்பா. முன்னாடி எல்லாம் ஒழுங்கா இருந்துச்சு, வந்த பின்னாடி தான் அத்தனையும் கந்தர்கோலம் ஆயிடுச்சு. அப்பவே நான் சொன்னல,
எல்லாத்துக்குமே நான் தான் உங்களுக்கு தேவைப்படுவேன். அடிக்கிறதுனா கூட நான் தான் உங்களுக்கு தேவைப்படுவேன். எவ்வளவு மரியாதை, எவ்வளவு மரியாதை. பின்னிட்டாரே, இவனுங்க கைய கடவுள் உலக்கையால பண்ணிருப்பாரோ. சத்ரு, இப்படி எல்லாம் நடக்கும் தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நீ என் கூட வரப்பதான் நான் இங்க இருந்து போவேன். என்னோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. தேவி, உன் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். நீ படிப்பை விட்டதுனாலயோ இப்படி உட்கார்ந்து வேதனைப்படுறதுனாலயோ உங்க அண்ணனுக்கு மாற போறது இல்ல. அவங்கள வழிக்கு கொண்டு வரணும்னா மூக்கனாங்கயிறு போடணும். அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்களுக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்க வந்தாதான் அவங்க 2 பேரும் மாறுவாங்க. அது நடக்கிற காரியம் இல்ல சத்ரு. நானும் எத்தனையோ விதமா முயற்சி பண்ணிட்டேன். பூஜை விரதம்னு கூட இருந்து பார்த்துட்டேன். ஆனா அவங்களை என்னால மாத்தவே முடியல. மந்திரத்தால சாதிக்க முடியாதத தந்திரத்தால சாதிக்கலாம். அப்படி தந்திரத்தாலையும் சாதிக்க முடியலனா குதந்திரம். என்ன தள்ளி போற? எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்கோம். சேர்ந்து சாப்பிடுவோம், சேர்ந்து தூங்குவோம், சேர்ந்து குளிக்கலாம். இந்த மாதிரி வேணா சொல்லிட்டா அப்புறம் ரொம்ப கெட்டவன. என்ன பத்தி உனக்கு தெரியாது. கேடி கம்பெனி ஓனர்னா இதுல இருந்தா நேருக்கு நேருவா. மோகினி பிசாசு, கரைக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவே, என்கிட்ட காமெடி எல்லாம் வேண்டாம், அப்புறம் சீரியஸ் ஆயிடுவேன். மொத்தத்தை பொண்ணுங்களும் முதலுமே ஒண்ணுதான்ப்பா, முடிங்கிடுதுக்கு. என்ன கண்ணா, இவ்வளவு நாள் முறுக்கிக்கிட்டு தெரிஞ்ச உடனே ஒரு பொண்ணு தோக்கடிச்சுல. சூப்பரா கண்ணா, நீ தோத்து போயிட்டல. தோத்து போயிட்ட. நீ அந்த பொண்ணு கிட்ட தோத்து போனாலும் ஜெயிச்சா மாதிரி தாண்டா. கெட்டிக்கார பொண்ணுடா. நீயே கட்டிக்க போ. என்ன கெட்டிக்கார பொண்ணு தானே சொன்ன? நீ அவ கழுத்துல தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுத்து எடுத்து போ. போடா, பெருசா வேண்டாம் சொல்ற. கெட்டிக்கார பொண்ணு. நான் தான் சத்ரு. நீயா? இங்க ஆம்பளைங்க வரக்கூடாது. அதனாலதான் பொம்பளையா வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. அது இருக்கட்டும், அன்னைக்கு நான் கொடுத்த ஆரஞ்சு மிட்டாய கண்ணன் கிட்ட கொடுத்தியா? கொடுத்தேன். கொடுத்தாரு. என்னது? நான் அவருக்கு கொடுத்தேன், அவர் எனக்கு கொடுத்தாரு. மீனா, ஆரஞ்சு மிட்டாய சாப்பிட்டா வயித்த போய் கலக்குமே தவிர மனசுல எந்த ஃபீலிங்ஸும் ஏற்படுத்தாது. பின்ன என்ன பண்றது? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? சாம்பார் சாதம். புளி சாதம் இல்லையா? நான் கேட்டது நாளைக்கு நம்ம ஊர்ல என்ன நடக்க போகுதுன்னு. பொங்கல் திருவிழா இல்லையா? நாளைக்கு பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மஞ்சள் குங்குமத்தை கழனி தண்ணியில கரைச்சி, மஞ்சள் குங்குமத்தை தண்ணியில கரைச்சி மனசுக்கு பிடிச்ச ஆம்பளைங்க மேல ஊத்துவாங்க. எனக்கு தெரியும். திருடி. நாளைக்கு மஞ்சள் தண்ணியோட ரெடி ஆயிரு. உனக்கு பிடிச்ச கண்ணனோட மனச காதல் சாவி போட்டு திறந்து அனுப்ப வேண்டியது என் கடமை. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஓகேவா? யாரு? நில்லு.
ஓடாத நில்லு. ஏய் யாரு? மாட்ட தொலைச்சிடுவேன். ஏய் நில்லு. இந்தாங்க. இது எப்படி உங்ககிட்ட வந்தது? எடுத்ததுனால வந்துச்சு. என்னது? பாருங்க தெரியும். ஏய் நில்லு. போன்னு நீங்க விரட்டி அடிச்சாலும் அவங்க போகாத போதே எனக்கு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்? நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன். என்ன பார்த்த? மேடம் ஊத்திட்டாங்க, சார் நனைஞ்சிட்டீங்க, லவ் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. கண்ணா யாரு? அர்ஜுனன் இவனுக்கு வந்ததே இன்று கல்யாண சுபதினம். கண்ணியர் கூட்டம் வாழ்த்து சொல்லும், இனி சந்தோஷம் பொங்கிடும். அர்ஜுனன் இவனுக்கு வந்ததே இன்று கல்யாண சுபதினம். கண்ணியர் கூட்டம் வாழ்த்து சொல்லும், இனி சந்தோஷம் பொங்கிடும். அர்ஜுனன் இவனுக்கு வந்ததே இன்று கல்யாண சுபதினம். கண்ணியர் கூட்டம் வாழ்த்து சொல்லும், இனி சந்தோஷம் பொங்கிடும்.